हाई फ्रेंड्स इनकी वीडियो मील मेकर बिरयानी एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम इदु सोया चंक्स बिरयानी कूड सोल्ललाम அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்குலாம் வந்து நோட்டிஃபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேக்கரை ஒரு கண்ணாடி பவுல் இல்ல அப்படினா சில்வர் பவுல்ல வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு சுடு தண்ணி அதுல ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அதுக்கு அப்புறமா அத வந்து கையில எடுத்து இப்படி புளிஞ்சீங்க அப்படினா தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் சோயா சங்க்ஸ் மட்டும் இருக்கும் தேவையான பொருட்கள் தக்காளி புதினா கேரட் கொத்தமல்லி பீன்ஸ் முள்ளங்கி நெய் எண்ணெய் வெங்காயம் பிரியாணி மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான் 1 part மீல் தான் குக்கர் அடுப்புல வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க பிரிஞ்சி இலை ஸ்டார் பூ அன்னாசி பூன்னு சொல்வாங்கல அந்த இது அதுக்கு அப்புறம் பட்டை கசகசா இருக்குல அந்த அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் இது நல்லா பொரியட்டும் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் பல்லாரி வெங்காயம் தான் இது நீட்டா கட் பண்ணி போடுங்க அப்பதான் பிரியாணி வந்து நல்லா பார்க்க நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரவுன் கலர் வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிடுங்க 1.5 தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி ரெண்டு இது வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் எவ்வளவு போடுறோமோ அதை விட அதுக்கு பாதி போடணும் தக்காளி இல்ல அப்படினா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும் பிரியாணி மாதிரி இருக்காது இப்போ தக்காளி வேகறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணோம் அப்படினா கொஞ்சம் சீக்கிரமா வந்து வெந்துடும் இப்போ லைட்டா mix பண்ணிக்கலாம் பொறுமையா கிண்டி விடுங்க இல்ல அப்படினா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பப்போ தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சு இருக்கணும் அதனால கரண்டி வச்சு இப்படி லைட்டா அமுத்துங்க அப்படி இல்லன்னா மேஷர் இருந்துச்சுனா இத வச்சு லைட்டா அப்படியே பிரஸ் கொடுத்தீங்க அப்படினா அது வந்து ஈஸியா வந்து நல்லா மசிஞ்சிரும் மசிச்சதுக்கு அப்புறமா உடனே கிண்டி விட்டுருங்க இல்ல அப்படினா அடி பிடிச்சிரும் இப்போ காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் கேரட் இது கூட பச்சை பட்டாணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படினா அது உங்க விருப்பம் தான் இப்போ நான் பீன்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய முள்ளங்கி இதுல நீங்க என்ன காய்கறி வேணா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி எல்லாமே போட்டுட்டு இந்த காய் எல்லாத்தையுமே வதங்குறதுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க கீழ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிட்டே இருங்க இதுக்கு வந்து இந்த காய் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் காயில வந்து உப்பு இல்லாம இருக்கும் இல்ல அப்படினா அந்த ஸ்டேஜ்ல இப்போ வந்து காய்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க கம்மியா பார்த்து போட்டுக்கோங்க காய் எந்த அளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்க தக்காளி போடும்போதே போட்டுக்கலாம் நான் இப்போதான் போடுறேன் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக மட்டும் தான் இந்த பிரியாணி மசாலா வந்து நான் வீட்லயே பண்ணது இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படினா சொல்லுங்க நான் அடுத்து ஒரு வீடியோல உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் இப்போ வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க எப்பவுமே மசாலா வந்து சேக்கும்போது அடுப்பு தீயை வந்து ஃபுல்லா லோல வச்சுக்கோங்க சிம்ல வச்சிட்டு ஆட் பண்ணுங்க இல்ல அப்படினா மசாலா கரிஞ்சிரும் மசாலா கரிஞ்சிச்சுனா சுத்தமா டேஸ்டே மாறிடும் இப்போ வந்து மல்லித்தழை இருக்குல நம்ம கட் பண்ணி வச்சது அத வந்து இந்த இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல இப்போ வந்து தக்காளி போடும்போது கூட ஆட் பண்ணுவாங்க ஒரு சிலர் நான் வந்து இப்போதான் ஆட் பண்றேன் அடுத்து மீல் மேக்கர் போட்டுக்கோங்க மீல் மேக்கர் போட்டு நல்லா கிண்டிடுங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம தண்ணி எவ்வளவு தண்ணி வந்து ஆட் பண்றோம்ங்கறது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊத்தணும் எவ்வளவு அரிசி போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கோங்க நான் தண்ணி ஃபுல்லாவே அளவு ஊத்திட்டு இப்போ லாஸ்டா வந்து அரிசி போட்டாச்சு லாஸ்டா வந்து மல்லித்தழை புதினா இது ரெண்டையும் வந்து மேல லைட்டா அப்படியே போட்டு விட்டுருங்க போட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு தான் நான் போடுறேன் உங்களுக்கு எது போணுமோ போட்டுக்கோங்க கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கோங்க இது குக்கர்ல தான் வைக்கிறோம் அதனால வந்து கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கோங்க அதிகமா போட்டுட்டா ரொம்ப உப்பா இருக்க மாதிரி தெரியும் அவ்வளவுதாங்க எல்லாமே போட்டாச்சு இப்போ லைட்டா கலந்து விட்டுட்டு பாருங்க பாக்கும்போதே நல்லா இருக்கா மேல சோயா சங்க்ஸ்லாம் மேல இருந்து இப்போ பிரியாணி வந்து வரும்போது பாருங்க அப்படியே சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வர வரைக்கும் வைங்க வச்சிட்டு இந்த குக்கர்ல இருக்க கேஸ் பவும் அப்படி ஓபன் பண்ணீங்க அப்படினா பார்க்கவே சூப்பரா ஒரு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா இதுக்கு மேல நெய் வேணும் அப்படினா கொஞ்சம் ஓரமா ஊத்திக்கலாம் நெய் எனக்கு வேண்டாம் அதனால நான் ஊத்தல அவ்வளவுதான் இப்போ பாருங்க அப்படி கீழ இருந்து அப்படியே லைட்டா கிண்டி விட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அரிசி வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா அம்முஸ்டேக் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி